ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது. இதை வைத்து தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இனி இதெல்லாம் நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகிறது, கடந்த வாரத்தை விட இனி வரப்போகின்ற வாரமானது நமக்கு சாதகமான முறையில் இருக்கக்கூடுமா, நம்முடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி தரக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்களானது சாதகமான முறையில் நமக்கு அமையக்கூடுமா, அதே போல நமக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான சூழல் இருக்கக்கூடுமா, இப்போது நாம தொழில் ரீதியாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதன் மூலமாக நமக்கு சாதகமான லாபமானது கிடைக்கக்கூடுமா, இல்லை என்றால் தற்போது இருக்கக்கூடிய தொழிலை நாம பார்ப்பதே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதாக இருக்கக்கூடுமா. அது மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, குடும்பத்தில் நிலைமையானது எப்படி அமைய போகுது, குடும்பத்தில் நிம்மதியான சூழலானது இருக்கக்கூடுமா, நாம எதிர்பார்த்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இப்போது இருக்கா, உடல் ஆரோக்கியமானது எப்படி அமைய போகுது அப்படிங்கிற பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கலாங்க. அப்படிப்பட்ட அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது. ஆமாங்க, இதன்படி துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள்ல நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டால் போதுங்க. நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிர பகவானை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. இதனால குடும்பத்தில் அமைதியான சூழலும் சுபிச்சமும் உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 14/4/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 21/4/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்துடைய 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மேச ராசிக்கு செல்ல போகிறார் சூரிய பகவான். செவ்வாய் கடக ராசியில் அமர்ந்து பயணம் செய்கிறார். புதன் மீன ராசியில இருக்கின்றார். ரிஷபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மீன ராசியிலையும் அமர்ந்து பயணம் செய்ய போகிறார். அதன் பிறகு வக்ரகதியும் அடைய போகிறார். சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு. மேலும் மீனத்திலேயே ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள்ல துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்திக்க போகிறோம் என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பம்பரமாக சுழன்று வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து வேலைகளையுமே செய்து முடிப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுமே பார்த்தீங்கன்னா பரபரப்போடு வேலை செய்து கொண்டே இருப்பீர்கள். பெருசாக பார்த்தீங்கன்னா எந்தவித ரெஸ்ட்டுமே இல்லாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வேலையானது இருந்து கொண்டே இருப்பது போலவே இருக்க கொடுங்க. மேலும் தொழிலை ஒரு நிலையான இடத்திற்கு கொண்டு வருவீர்கள். நிறைய பாடுபடுவீர்கள். தொழிலில் நம்ம என்ன முயற்சிகள் செய்யணும், எப்படியெல்லாம் முயற்சிகள் செய்யணும், எப்படி முயற்சிகள் செய்தால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நிறைய யோசித்து அதுக்காக பாடுபடுவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நகர்வானது ஓரளவுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான வகையிலையும் உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையிலையுமே சந்திரனுடைய நகர்வானது இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமுமே சந்திரனுடைய நகர்வானது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுங்க. அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சந்திரனுடைய நகர்வானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் புதிய திட்டங்களால் வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையில் பல சூழ்நிலைகளுமே உருவாகுங்க. தற்போது துலாம் ராசி நேயர்கள் தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தொழிலில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நம்ம எப்படி உழைக்கணும், அதற்காக என்ன மாதிரியான முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதற்காக சில புதிய விஷயங்களையும் செயல்படுத்துவீங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா இரவு பகல் பாராமல் உழைப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அப்படி உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா அந்த புதிய திட்டங்களின் மூலமாக வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இப்போது துலாம் ராசி நேயர்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு
இருக்காரு. திருமண வாய்ப்புகள் எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஆனா ஏதாவது ஒரு வகையில தடைகளானது வந்துருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள்ல தாராளமாக இது தொடர்பான விஷயங்கள்ல நீங்க ஈடுபடலாங்க. அதுலயுமே உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் குருவுடைய அமைப்பானது சாதகமான பட்சத்தில் இருக்கின்றது. இந்த வாரத்திலேயே உங்களுக்கு திருமணமானது நிச்சயிக்கப்படலாம். தேதியானது குறிக்கலாங்க. என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இது போன்ற பல நல்ல விஷயங்களானது நடப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இருவருமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது உருவாகுங்க. புதன் 6ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. நினைத்த காரியத்தை பிடிவாதமாக நிறைவேற்றி முடிப்பீர்கள். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்க கொடுங்க. எதிர்காலத்திற்கு தேவையான பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைப்பீர்கள். எதிர்காலத்திற்கு நம்ம எப்படி சேமிக்கணும், எதிர்காலத்திற்கு நாம எப்படி சேமித்தா அது நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா யோசித்து தற்போது முடிவெடுப்பீர்கள். அதாவது எதிர்காலத்திற்காக இப்போதே பார்த்தீங்கன்னா சில முடிவுகளை எடுப்பீங்க. அதற்காக சில சேமிப்புகள்லையும் ஈடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாங்க. குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. நண்பர்கள் கூட சில நேரங்களில் விரோதியாக மாறலாம் என்பதால நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. யார்கிட்ட எது பேசுவதாக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது மிகவுமே அவசியங்க. நீங்க பட்ட தேவையில்லாம சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு நினைச்சு சில விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிடக்கூடாதுங்க. அப்படி ஷேர் பண்றதன் மூலமாக உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிஞ்சிருங்க. பிறகு ஏண்டா நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்களிடம் பேசும்போது பழகும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. எந்த அளவிற்கு நமக்கும் அவங்களுக்கும் எந்த அளவுக்கு வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கோங்க. சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ ஐடி ஊழியர்கள் வேலையில அபரிவிதமான திறமையை காட்டக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ யாராவது துலாம் ராசி நேயர்கள் ஐடி ஊழியர்களாக இருப்பீர். இப்போது பார்த்தீங்களா உங்களுடைய முழுமையான திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் போன்ற பல நல்ல விஷயங்களானது கிடைப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. ஆன்லைன் வர்த்தகங்களானது அருமையான லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ யாராவது ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இப்போது அதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. சனி 5ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வேலை வேலை என்று அலைந்து வேலைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாத நிலையானது உருவாகலாம் என்பதால உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. ஏனென்றால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் தொழிலில் முழுமையாக கவனத்தை செலுத்தி தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதனால உணவு விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கணும். அதே போல் 3 வேளை பார்த்தீங்கன்னா நல்ல உணவை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணுங்க. இந்த 2 விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே ஸ்கிப் பண்ணிடவே கூடாதுங்க. ஸோ இந்த 2 விஷயத்தில் கவனத்தோடு இருந்து கொண்டா போதுங்க. மற்றபடிக்கு நீங்கள் முழுமையாக உங்களுடைய முழு முயற்சியை போட்டு தொழிலில் அதற்கேற்ப லாபத்தை நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க. ராகு 6ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. குலதெய்வ வேண்டுதல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி முடிப்பீர்கள். குலதெய்வ வேண்டுதலின் மூலமாக மன நிறைவான சூழலானது உண்டாகக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைய போகிறது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க கொடுங்க. கேது 12ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. எதையுமே யோசித்து பேச வேண்டுங்க. பிறகு பேசிவிட்டு அதன் பிறகு யோசிப்பதன் மூலமாக ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஸோ முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பேசுவதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எனக்கு கோபத்தில் என்ன நான் பேசுகிறேன்னு அப்படின்னே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு கோபமாக இருக்கும்போது மௌனமாக இருந்து விடுவது பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேச வேண்டும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனக்குறைவாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க. எந்த
அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்ல கவனத்தோடு இருக்கீங்களோ அந்த அளவிற்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா வரவு செலவுகளை எழுதி வைத்துக் கொள்வது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.